பூஜை அறையை தவறான திசைகளில் அமைக்கும்போது அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு திருமண வயதில் இருந்தாங்கன்னா திருமணத்தில் தடை ஏற்படும். கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏற்படும். பொருளாதார பிரச்சனைகள் கூட ஏற்படும். தவறான இடத்துல பூஜை அறை அமைக்கக்கூடாது. ஒரு வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை அமைச்சிருக்காங்க. அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு கணவன் மனைவி பிரிவு ஏற்படும். வருமானம் தடை ஏற்படும். திருமண வயதில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு திருமணம் தடை ஏற்படும். அதே போல் தென்மேற்கு பகுதியில் ஒரு பூஜை இருக்கு. அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்படும். அங்கே கணவனுக்கு மதிப்பு இருக்காது. கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலர் பிரிந்து போகக்கூடிய நிலையும் ஏற்படும். திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் தடையும் ஏற்படும். அதனால் ஒரு பூஜை அறையை அமைக்கும்போது அது தவறான இடத்துல அமைக்கக்கூடாது. ஒரு பூஜை அறையை அமைக்கும்போது அந்த இடம் தேர்வு செய்கிறது சரியான இடமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு வீட்டில் தெற்கு நடுப்பகுதியில் பூஜை அறை அமைத்துக் கொள்ளலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே போல் ஒரு வீட்டில் மேற்கு நடுப்பகுதியில் பூஜை அறை அமைத்துக் கொள்ளலாம். இதுவும் இந்த அமைப்பும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதற்கடுத்து வடமேற்கு பகுதிகளில் பூஜை அறை அமைத்துக் கொள்ளலாம். இந்த 3 பகுதிகளிலும் பூஜை அறை அமைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக ஏற்படாது. அதே போல் ஒரு பூஜை அறை அமைக்கும் போது இன்றைக்கு அதை ஒரு பிரம்மாண்டமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் வழிபடுறதுக்கு தான் அங்கே ஒரு தெய்வத்தை நீங்கள் வைக்கணும். அதற்காக பெரிய பூஜை அறையெல்லாம் அமைச்சு அந்த இடத்துல சிலைகள் நிறைய படங்கள்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. நிறைய படங்கள் வைத்தாலும் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி தான் தீரும். எதுவுமே ஒரு அளவாக தான் இருக்கணும். ஒரு வீட்டை கோயிலை நீங்கள் மாற்றக்கூடாது. கோயில் என்பது வேற, வீடு என்பது வேற. வீடு நம்ம வசிக்கிறதுக்கு அந்த இடத்துல நம்ம கோயில் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது அப்படிப்பட்ட அமைப்பும் மன வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படும்.